ஒரு மரத்தை முழுசா வாங்கிட்டு நம்மளே அறுத்து அதை சீசனிங் பண்ணி லாகா கன்வெர்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க ஆசாரிங்களை வச்சு இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வுட் ஃபினிஷ் வேணா கிளாஸ் ஃபினிஷ் வேணும்னாலும் நம்ம கிளாஸ் ஃபினிஷ் போட்டு மேக் பண்ணி தரோம். இது நம்ம மகாகனில பண்ணக்கூடிய டோரு. இது சோஃபாவோட காலுக்காக கடத்தல் போட்டுட்டு இருக்காங்க. இது மகாகனியோட சிங்கிள் காட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். அதாவது ஒரு ஃபர்னிச்சரை வந்து எப்படி வந்து மரத்துல இருந்து எடுத்து அதை ஃபர்னிச்சரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்றத பார்க்க வந்திருக்கோம். சோ ஆல்ரெடி பட்டுக்கோட்டையில வந்து இவங்களோட மெயின் பிரான்ச் எடுத்திருப்போம். இங்க வந்து கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் புதுசா வந்து போட்டிருக்காங்க. இவங்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. சோ அதே மாதிரி தான் இவங்க மரம் இல்ல எடுத்து இவங்க எப்படி ஃபர்னிச்சர் கொடுக்குறாங்கன்றதான் பார்க்க போறோம். 2500 டீப்பாயில இருந்து ஆரம்பிச்சு இவங்கள்ட்ட டைனிங் செட், கார்டன் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நீங்க கேட்டீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் இவங்க வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு மரத்துல இருந்து எடுத்து எப்படி ஃபர்னிச்சரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அது எப்பெல்லாம் வந்து செய்யறாங்க, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு வீடியோக்குள்ள இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், ஐ எம் இலக்கியா ஃப்ரம் மருதம் டிம்பர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். நம்ம ஒரு மரமில்ல ஸ்டார்ட் பண்ணி ஓனா நம்மளே லாக் எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம நேட்டிவ் தஞ்சாவூர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஸ்டில் 1987 அது ரன் ஆயிருக்கு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் வித் ஷோரூமோட. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எங்க இருக்கு அப்படின்னா செட்டிப்பாளையம் மெலண்டி பைபாஸ் கிட்ட போத்தனூர் மெயின் ரோடு கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சாமில், அதாவது ஒரு மரத்தை முழுசா வாங்கிட்டு நம்மளே அறுத்து அதை சீசனிங் பண்ணி லாகா கன்வெர்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க ஆசாரிங்களை வச்சு இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்றதால எந்த ஒரு டீலருமே இல்லாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமர் கிட்ட ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறோம். அதனால நம்ம ஹோல்சேலாவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைலாவும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஃபர்னிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2500 ரூபாயில இருந்து டிப்பாயில இருந்து நம்ம கிட்ட ஃபர்னிச்சர் இருக்கு. இது மகாகனில பண்ணது கஸ்டமர் கேட்டதுக்காக. இந்த மாதிரி டைனிங் டேபிள், காட்டு, வீட்டுக்கு வைக்கிற நிலை, கதவு, வெண்டிலேட்டர் ஃப்ரேம், வெண்டிலேட்டர் டோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம WPC, ஃபிளஷ் டோர், மெம்பரைன் டோரும் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஃபர்னிச்சர் எந்த டிசைன்ல வேணும் நீங்க கேக்குறீங்களோ அந்த வுட்ல அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது நம்மளோட பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம உடன் பிளேட்ஸ் அண்ட் உடன் பவுல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்னிச்சர்லாம் எப்படி மேக் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க இந்த மாதிரி தான் மரம் மொத்தமா நம்ம வாங்கிட்டு இங்க என்ன பண்றோம்னா நம்ம கஸ்டமர் என்ன லாக் கேக்குறாங்க, இதுல உருட்டு சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி கேக்குறாங்க, எனக்கு இந்த மெஷர்மெண்ட்ல வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மரத்தை எடுத்து சாமில் காமிச்சிடுவோம். சாமில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பிளேட்டா கட் பண்ணி என்ன லாக்ல நீங்க கேக்குறீங்களோ அப்படின்னு பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம எப்படி கட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஃபுல் வுட்டை எப்படி வந்து கட் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஃபுல் வுட்டை நம்ம மேனுவலே கிடையாது, நம்ம எல்லாமே மிஷின் வச்சு அதுல பெல்ட் போட்டு தூக்கி அப்படியே லிஃப்ட் பண்ணி நம்ம மிஷின்ல வச்சிரும், அதுவே கட் பண்ணிடும். நம்ம ஃபுல் வுட்டா கட் பண்ணி இந்த மாதிரி தான் லாகா சைஸ் வைஸ் நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். இது எல்லாமே கோகோனட் வுட், ஓகேங்களா. இது நம்ம சென்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாம ஷெட் ரூஃப் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம ஃபுல் வுட்டா எடுத்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் லாகா வந்து அதை கட் பண்ணி நம்ம சைஸ் வைஸ் அடுக்கி வச்சது இது மகாகனி. இது நம்ம ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங், அது இல்லாம டோர் ஃப்ரேம், வெண்டிலேட்டர் ஃப்ரேம்லாம் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கிறது. நம்ம சீசனிங் பண்ணியும் பண்ணி கொடுத்துருக்கோம். சீசனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வுட்ல எப்பவுமே வெடிப்போ எந்த வளைவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல ஏற்படாது. சீசன் மாறும்போது நம்ம கிட்ட இருக்க ஃபர்னிச்சர்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம சைஸ் வைஸா அடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து டீக்கோட லாகு, டீக்கண்ணு வந்து ரெட் வுட்டும் நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். கஸ்டமர் கேட்கறதுக்கு மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி இதுல வுட்டோ லாகாவோ கொடுப்போம், இல்லைன்னா ஃபர்னிச்சராகவும் நம்ம சேல் பண்ணுவோம். எங்களுக்கு லாகா தான் வேணும்னா நீங்க லாகாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஃபர்னிச்சர் மேக் பண்ணி தரணும்னாலும் இதுல நாங்க சைஸ் பிக் பண்ணி உங்களுக்கான ஃபர்னிச்சரை நாங்க மேக் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம மகாகனில கஸ்டமர் கேட்டதுக்காக மேக் பண்ண டீப்பா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 2500 இருக்கு. இல்ல எங்களுக்கு இந்த மகாகனில வேணாம், டீக்குட்ல வேணும்னாலும் டீக்குட்ல பண்ணி தருவோம். இல்ல எங்களுக்கு இந்த மேல இந்த வுட் ஃபினிஷ் வேணாம், கிளாஸ் ஃபினிஷ் வேணும்னாலும் நம்ம கிளாஸ் ஃபினிஷ் போட்டு மேக் பண்ணி தருவோம்.
இது நம்ம மகாகனில பண்ணக்கூடிய டோரு. இது டிசைன்ஸ் இல்லாம பிளைனா பண்ணக்கூடிய டோர். இல்ல எனக்கு கார்விங் வேணும், டிசைனிங் வேணும்னாலும் நாங்க மேக் பண்ணி கொடுப்போம். இது பெட்ரூம்காக கஸ்டமர் கேட்டது பிளைனிங் படையப்பா டோர்ன்ற ஒரு நேம்ல இதை கேட்டாங்க. அதனால நம்ம மகாகனில மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6500 அந்த டோரோட பிரைஸ். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான டோர் ஃப்ரேம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பிளைனிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இது முடிச்சோன்னா ஃபுல் டோர் ஃப்ரேமா நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பாக்குறது மெயின் டோர் ஃப்ரேம். இது வந்து 7க்கு 5, கால் சைஸ் வந்து 5க்கு 4. எல்லாரும் வந்து மெயின் டோர் ஃப்ரேம் வந்து கிரில் வச்சு தான் செய்வாங்க. ஆனா இவங்க வந்து நம்மகிட்ட வந்து 7க்கு 5 இது மாதிரி நிலவு எங்களுக்கு டபுள் டோர் வைக்கிற மாதிரி செஞ்சு கேட்டதுனால கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இதுல கார்விங் டிசைன் என்ன வேண்டாலும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இது சோஃபாவோட காலுக்காக கடைசல் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கால்லாம் டிசைன் ரெடி பண்ணி ஒரு சோஃபா மேக் பண்றோம். எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப சோஃபாவுக்கு கடைசல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சோஃபாவோட கால் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சோஃபாவோட கால் எல்லாமே கடைசல் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கடைசியா நம்ம வந்து சோஃபா மேக் பண்ணிடுவோம். இது மகாகனியோட சிங்கிள் காட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்டோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம பிளைனா பண்ணிருக்கோம். இல்ல இதுல உங்களுக்கு கார்விங் டிசைன் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இது நம்ம 4 சீட்டர்ல மகாகனில பண்ணக்கூடிய ஒரு டைனிங் டேபிள் கஸ்டமர் கேட்ட கஸ்டமைசேஷனுக்காக நம்ம பண்ணிருக்கோம். இதுல ஏன் ஓப்பன் இருக்கு அப்படின்னா இது மேல நம்ம வந்து கிளாஸ் கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு கிளாஸ் கஸ்டமைசேஷன் தான் கேட்டிருந்தாங்க. இல்ல உங்களுக்கு இந்த டிசைன்ல கிளாஸ் வேணும், உட் வேணும்னாலும் நம்ம உட் பண்ணி தரலாம். இது பிளைன் சேர்ங்கிறதுனால எப்படி இருக்கு. இல்ல கார்விங் சேர் வித் குஷன்னாலும் நம்ம குஷனோடையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வித் குஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல ஃபுல் உட்ல வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட லாட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. இதுல கஸ்டமர்ஸ் என்ன கேட்கறாங்களோ அந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் தான் கஸ்டமர் கேட்டாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம அந்த டிசைன் மாதிரி அப்படியே வந்து மேக் பண்ணிருக்கோம். நீங்க ஆர்டர் கொடுத்ததுல இருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள நாங்க வந்து உங்க ஆர்டர் நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். ஒரு மரத்தை எடுத்து அதை எப்படி கட் பண்ணி லாகா மேக் பண்ணி உங்களுக்கு ஃபர்னிச்சராகவும் கொடுக்குறோம், லாகாவும் கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபர்னிச்சரோ இல்ல லாகோ தேவைப்பட்டா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு மரம் வெட்டுற மிஷின்ல ஆரம்பிச்சு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கு. இந்த நம்ம கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்துல இந்த பிரான்ச் இருக்கு. இல்ல நீங்க தஞ்சாவூர் சைடு அந்த சர்க்கிள்ல இருக்கீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லயே நமக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, சபரி சாமல்னு சொல்லிட்டு. நீங்க அங்கேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ அங்க இருந்து உங்களுக்கு டெலிவரி வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். தேங்க்யூ.